ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். சிஎம் விஜய் சாருக்கு தேங்க்யூ. இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, பரந்தூரில் ஏர்போர்ட் ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறோம், இனிமேல் பரந்தூரில் ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் இதை எடுத்து வச்சுருக்கிற லேண்ட் எல்லாத்தையுமே திருப்பி விவசாயிகளே கொடுத்துருவாங்க. விவசாயிகள் வந்துட்டு இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக 90% ஆஃப் த லேண்ட் வந்துட்டு போன கவர்மெண்ட்லேயே ஆக்குபை பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லாம் கொடுத்து அவங்க எழுதி வாங்கிட்டாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். என்ன அரசியல் பண்ணுறீங்களா? போன ஆட்சியில் வந்துட்டு நீங்கள் அங்கே போய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்னீங்க. இந்த மாதிரி விவசாயிகள் நடக்கலாம் எடுக்கக்கூடாது, இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்ததுனால நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுக்காகவே பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அங்கே ஏர்போர்ட் வந்திருந்தா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்துட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது வந்துட்டு பியூர் அரசியல். இப்போ மீனம்பக்கத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு விரிவுபடுத்த போகிறோம், பரந்தூரை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மீனம்பக்கத்தை நீங்கள் விரிவுபடுத்தினாலுமே அங்கே நிறைய லேண்ட்ஸ் வாங்கணும், நிறைய கடைகள் வீடுகள் இடிக்கணும். ஸோ அந்த மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ வந்து பரந்தூரில் 90% ஆஃப் இடத்த வாங்கி அமௌண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம திரும்ப அதை விவசாயிகளுக்கு கொடுக்க முடியாது. அவங்க வாங்கின காசு அவங்க கையிலே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒன்னா வெளியில் வேற எங்கேயாவது லேண்ட் வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஊரை விட்டே போயிருப்பாங்க. மறுபடியும் கவர்மெண்டால வாங்கின லேண்டை வந்துட்டு திருப்ப கொடுக்க முடியாது. அது வந்துட்டு ரூல்ஸ்ல கிடையாது. ஸோ என்ன பண்ண போறீங்க? இல்ல ஒருவேளை அந்த லேண்டை நாங்க வேற ஏதாவது ஃபேக்டரிஸ் இல்லைன்னா பில்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம்னா அதுக்கு நீங்க ஏர்போர்ட்டே கொடுத்துட்டு போயிடலாமே. இது வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் டிஎம்கே மேல இருக்கிற வன்மத்தை காமிக்கிறீங்க. அவங்க செஞ்சத திட்டங்களை வந்துட்டு டம்மி பண்ணணும், மக்கள் மத்தியில் நம்ம ஒரு பேர் வாங்கணுங்கிறதுக்காக பண்றீங்களா தவிர இது தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான திட்டம் கிடையாது. அதாவது இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நீங்க புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத அணிதான்.